இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இது இந்த உலகம் ஆதம் நபி காலத்திலிருந்து கொண்டு வரப்படுது. அதாவது தங்களுடைய கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்ராஹிம் நபி வர்றாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதம் நபிக்கு இவங்களுக்கு 5000 வருஷம் கேப்பு. 5000 வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி வர்றாங்க. இப்போ அதனுடைய டெவலப்மெண்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு மூசா நபி வராங்க. இப்போ மூசா நபி வரும்போது தான் இந்த கிலாஃபத்துடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதான் சொல்றேன், நல்லா படிப்படியாக தான் உபதேசம் சொல்லுவோம். ஆதம் நபிக்கு இந்த விஷயம் சொல்ல மாட்டான். எந்த மன்னர் இருந்தார் போய் இதை நிறுவுறதுக்கு? ஒன்றும் கிடையாது. அப்போ மூசா நபி கையில் வரும்போது தான் இந்த மன்னர்கள், இந்த ஆட்சி முறைகள், மனிதனுடைய வாழ்வு, நாகரிகம் தோன்ற ஆரம்பிக்குது. அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த வேலையை கொடுக்குறான். இது 5வது அத்தியாயத்தில் 20லிருந்து 26 வரைக்கும் நோட் பண்ணிங்க. 5வது அத்தியாயம் 20லிருந்து 26 வரைக்கும் நோட் பண்ணிங்க.